இப்போ ஏசப்பா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து உற்சாகமாக கொடுங்கிறார். உங்களால் முடிந்த அளவுக்கு கொடுங்க. யாருக்கு? தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடுங்கிறார். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கொடுங்க. லூக்கா 6:38 கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுங்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். இந்த வார்த்தைகளை கேட்கும் போது உங்களில் அநேருக்கு ஒரு கேள்வி வரும். இவர் ஆரம்பிச்சிட்டாரா தசமாக கொடுக்க சொல்லி, காணிக்கை கொடுக்க சொல்லி அப்படின்னு சில கிண்டலும் பண்ணுவாங்க. சில ஊழியக்காரங்க, தேவனுடைய மனுஷர்கள் காணிக்கை கொடுங்கன்னு சொன்னால் அது வந்து பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு இல்லை, அது பிச்சைக்காரத்தனம். அந்த காணிக்கையில் வாங்கிட்டு பணக்காரராக மாறுங்கன்னு சொல்கிறதே ஒரு குரூப் இருக்கும். அவங்களும் வேறு போய்ப்பாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், ஏசப்பா தெளிவாக சொன்னார். மத்தேயு 5:18 நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரல, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தார். நியாயப்பிரமாணத்தை விட கடுமையாக பேசுகிறார். நியாயப்பிரமாணத்தில் விபச்சாரம் செய்யாத பயணி இருக்கு யாத்திரா மிருகில். ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறாரு, ஒரு பொண்ணை இச்சையோடு பார்த்தாலே நீ இதயத்தில் விபச்சாரம் பண்ணிட்டேங்கிறார். சூப்பர்லேட்டிவாக போகிறார். அதே மாதிரி பழைய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா, உன் தசமபாகங்களை கர்த்தருக்கு செலுத்து, உன் எல்லா விளைவின் பலன் முதற் பங்கை கர்த்தருக்கு செலுத்து. நீதிமொழி 3 பார்க்குறோம், 9-10 பார்க்குறோம். அதே போல் உமாம் 8 பார்க்குறோம். நிறைய அதிகாரங்களை பார்க்குறோம். ஸோ தசமபாகம் கொடுப்பது அந்த வேலை வழக்கம். ஆதியாகமம் 28 கடைசி, ஆதியாகமம் 14-18 இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். தாவீதும் தன்னுடைய செல்வங்களெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொடுத்ததாக சங்கீதம் 16:3 பார்க்கிறோம். கொடுப்பது என்பது கட்டாயமல்ல, விசனமாயும் அல்ல. 2 Corinthians 9:7 அதாவது நம்ம கொடுக்கணுங்கிறது ஆசைப்படணும். அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம இதயத்துலேருந்து வரணும். இப்போ ஏசப்பா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து உற்சாகமாக கொடுங்கிறார். உங்களால் முடிந்த அளவுக்கு கொடுங்க. யாருக்கு? தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடுங்கிறார். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கொடுங்க. இந்த அமுக்கி குலுக்கின்னு சொல்லும்போது என் ஒய்ஃப் தான் ஞாபகம் வருது. அவங்க இந்த சத்துணவு கூழ் கஞ்சி குடிப்பாங்க. என் மாப்பிள்ளை, மனைவி, என்னுடைய சம்பந்தாரெலாம் குடிப்பாங்க. அப்போ அதுக்கு நிறைய ரெடி பண்ணுவாங்க. குனிய அரிசி, அந்த அரிசி, இந்த அரிசி, இது அதுன்னு போட்டு எல்லாம் கல்லெல்லாம் எடுத்து வெயிலில் காய வச்சு அப்புறமா இதுக்கு கொடுத்து அதை பவுடராக்கி கொண்டு வருவாங்க. பவுடராக்கின போட அம்மா என்ன செய்வாங்க, அதை அந்த மத்து வச்சு அமுக்குவாங்க. ஏமா அமுக்கிறேன்னு கேட்பேன். அப்படி அமுக்கினா தான் வண்டு வராது, கொசு வராதும்பாங்க. அப்படி அமுக்கிட்டு அந்த பக்கெட் ஃபுல்லாக நிரப்பிடுவாங்க. 1 மாதம் 3 மாதத்துக்கு தேவையானது. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அது போல தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வந்து லூஸில் அப்படி கொடுக்காத, விளம்பரத்துக்கு கொடுக்காத, நீ பெரிய பணக்காரங்களுக்காக கொடுக்காத, நீ ஏழையோ இல்லை ஒரு வசதி இல்லாதவனோ வசதி படைத்தவனோ, நீ கர்த்தருக்கும் கர்த்தருடைய ஊழியத்திற்கும் கொடுக்கும்போது உன்னுடைய உற்சாகமான மைண்டில் சந்தோஷமாக கொடுங்கிறார். நீ எந்த அளவினால் அளக்கிறாயோ அந்த அளவினால் நமக்கு அளக்கப்படும் சொல்கிறார். நமக்கு திரும்பி வருதுக்காக நம்ம செய்யக்கூடாது. ஏசப்பா தன்னையே நமக்கு கொடுத்தார். ஏன் நாம் நமக்கு உண்டான எல்லாத்தையும் கொடுக்கக்கூடாது? நமக்கு சிறந்த பொருளை கொடுக்கக்கூடாது? ஒரு உள்ளத்தை தொடுகிற ஒரு காட்சி நான் சொல்கிறேன். லூக்கா 21 ஒரு ஏழை விதவை தனக்குண்டான எல்லா காசையும் போட்டான்னு கருத்து சொன்னார். எல்லா பணக்காரனும் இவ்வளோ அதிகமாக கொடுத்தான்னு சொன்னார். ஒரு சமயத்தில் விருதுநரில் அவங்க அருமையான மகளும் மருமகனும் பேரனும் இன்னும் உயிரோடு இருக்காங்க. எங்களுடைய ஊழியத்தில் பல வருஷமாக மெம்பராக இருக்காங்க.
அவங்களுடைய அம்மா கேன்சர் வந்துச்சு, பயங்கரமான கேன்சர் வந்துச்சு. ட்ரீட்மெண்ட் கொடுத்து பிரயோஜனம் இல்லை. முடிவுடங்க சரீரம் அழிய ஆரம்பிச்சு. அப்போ சாகிற நேரத்தில் எனக்கு ஒரு பார்சல் அனுப்பிச்சிருந்தாங்க. என்ன அனுப்பிச்சிருந்தாங்க? பிரதர், உங்களுடைய அன்பு என்னை ரொம்ப தொடுது. நான் சாமாட்டாலும் பரவாயில்ல, உங்களுடைய ஆறுதல் வார்த்தை நான் ரொம்ப தொடுது. கர்த்தர் என்னோட பேசினார். என் கையில் இருக்கிற நகைகள் என் மகளுக்கு வேண்டாம், இதை நீங்கள் தீபா ரேடியோ ஊழியத்துக்கு பயன்படுத்தி கொடுங்கன்னு கொடுத்தேன்னா எங்களை ஆச்சரியமாக, நம்ம செத்து போயிட்டாங்க, ஆச்சரியமாக இருந்தது, அதிசயமாக இருந்தது. ஸோ பிள்ளைகளா, தேவன் மேலே அன்பு வச்சிங்கன்னா ஏசப்பா தன்னையே நமக்கு தந்தார். அவரை விலைக்கு வாங்க முடியாது. அவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை நம்மளை ரட்சிப்பாக கொடுத்த தேவனுக்கு நம்ம ஏன் மிஷன் கொடுக்கக்கூடாது? நம்ம ஏன் கிறிஸ்தவ பாடுபட கொடுக்கக்கூடாது? நம்ம ஏன் ஒரு 7 அனாதைகளுக்கு கொடுக்கக்கூடாது? நம்ம ஏன் மற்றவனுக்கு கொடுக்கக்கூடாது? எல்லாவற்றும் மேலே தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடுக்கக்கூடாது? சிந்திச்சு பாருங்கள், மனம் திரும்புங்க. உங்களுக்கே எல்லாம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா நான் சபிக்கலை, கசப்புகள் நிறைய வரும். ஆண்டவர் கொடுப்பதுனால சந்தோஷம் பெருகும். புரியுதா? சந்தோஷம் பெருகும். ஸோ கர்த்தருக்கு கொடுப்பதுனால நஷ்டம் அடைய மாட்டீங்க, கடன்பட மாட்டீங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக பெருமை உங்களுக்கு வராது. இந்த பணத்தை சம்பாதிக்க அவர் தான் உதவி செய்தாருங்கிற தாழ்மை வரும். ஸோ இன்றைக்கு இந்த வசனத்தை எடுத்து அதன்படி செய்யுங்க. அன்பின் கர்த்தாவே, இந்த கடைசி காலத்தில் உங்களுடைய பிள்ளைகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கப்பா, எவ்வளோ தேவைகள் இருக்கப்பா. இந்த இந்தியாவுக்கு பெரும்பாலானோர் கிறிஸ்தவன் ஃபாரின் பணம் வருது, அந்த பணம் வருது, இந்த பணம் சொல்லி கிறிஸ்தவன் ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறாங்கப்பா. அது முற்காலத்தில் மிஷனரி செய்தாங்க, இந்த காலத்தில் மிஷன் எல்லாத்தையும் துரத்திட்டாங்க, கவர்மெண்ட் துரத்திட்டு. ஆனால் இந்த காலத்தில் இந்தியர் தான் இந்தியருடைய ஊழியத்தை சப்போர்ட் பண்ணணும். ஆனால் இன்றைக்கு கொடுக்குற மக்களை குறை சொல்லிட்டு தசமாக கொடுக்காத, காணி கொடுக்காத, கவர் கொடுக்காத, அதை கொடுக்காதுன்னு சொல்லி தாங்கள் இஷ்டம் போல் பேசுகிற மக்களுக்கு இது ஒரு சாட்டை அடி. நீ தெளிவாய் சொன்னீர், எந்த அளவினால் அக்கிறீர்களோ அந்த அளவினால் கொடுக்கப்படுது. ஸோ எப்படி பொய்யான போதங்களுக்கு உங்களுடைய தாசர்கள் வெளியிருக்கும்படி செய். ஒன்றுமில்லாமல் என்னை தூக்கின தேவனுக்கு என் பொருள், என் செல்வம் எல்லாமே அவருக்கு என்று சொல்ல என்ன கஷ்டம்ப்பா. அதில் என்ன கஷ்டம்? அவர் பரலோகத்தையும் நம்ம தந்தார். பரலோகத்தில் ஒரு அடி கூட வாங்க முடியாது. பரலோகத்துக்கு நாம் வரும்படிக்கு தம்முடைய குமாரன் ஜீவ பலியை கொடுத்தார். அந்த ஜீவ பலிக்கு ஒப்புமை இல்லை, எந்த ஒப்புமையும் இல்லை. இதை நினைத்து உங்களுடைய சரீரம் ஒரு பகலில் பாடுபடும் போது அது கொடுக்குற மைண்டித்தான் ஆலயத்துக்கு கொடுக்கட்டும், ஊழியர்களுக்கு கொடுக்கட்டும், தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கட்டும். தகப்பனே, பாடுபடுற கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கட்டும், மிஷனர்களுக்கு கொடுக்கட்டும். எங்கெங்கே தேவனுடைய ஊழியம் செய்யப்படுறதோ அங்கே கொடுக்கட்டும். பிள்ளைகளுக்கு கொடுக்குற மைண்டைத்தார், உற்சாகத்தைத்தார், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.